அரங்கம் மேலூரில் 37 அடி ஆஞ்சநேய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா நடைபெற உள்ளது. நாள் 25/3/2026 புதன்கிழமை. சமூக விரோதிகளின் கூடாரமாக விளங்கும் திமுகவை முழுமையாக புறக்கணிப்பதே குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ஹரீஷ் வழங்க கேட்கலாம். ஹரீஷ், வணக்கம். திமுகவை அகற்றுவதே குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவற்றை விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். சென்னை அண்ணா நகர் அதாவது திருமங்கலம் பகுதியில் 13 வயது சிறுமி திமுக நிர்வாகியால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கிறார். இந்த கொடூர சம்பவத்தை கண்டித்துதான் முன்னாள் மாநில தலைவர், பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அவரது எக்ஸ் பக்கத்தில் கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அதாவது சென்னையில் 13 வயது சிறுமிக்கு பல ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்து திமுக 139வது வட்ட துணை அமைப்பாளரும் திமுக வழக்கறிஞரும் நிர்வாகியும் பரத் என்ற பெயர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளால் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள், குறிப்பாக சிறு குழந்தைகள் மீது பாலியல் குற்றங்கள் செய்பவர்கள் பெரும்பாலும் திமுகவை சேர்ந்தவர்களாய் இருப்பது. திமுக அரசு தங்கள் மீது நடவடிக்கை எடுக்காது என்று ஒரே தைரியம்தான். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமூக விரோதிகளும் பாலியல் குற்றங்களிலும் திமுகவின் நிழல் இருப்பதால் சட்டத்தின் மீது, காவல்துறையின் மீது, சமூகத்தின் மீது எந்த விதமான பயமும் பொறுப்பும் அவர்களுக்கு இருப்பதில்லை. இதனால் பாதிக்கப்படுவது சாதாரண பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் தான். பெண்கள் வெளியில் சென்று வீடு திரும்பும் வரை பெற்றோர்களுக்கு குடும்பத்தினரும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு காத்திருக்கும் மிக மிக மோசமான நிலையில்தான் இன்று தமிழகம் இருப்பது. முழுக்க காரணம் கடந்த 5 ஆண்டுகளால் திமுகவின் அலங்கோல ஆட்சி மட்டுமே தான். குழந்தைகள் பாதுகாப்பு என்பது அனைத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம். இது போன்ற சமூக விரோதிகளிடம் கூடாரமாக விளக்கும் திமுகவை முழுமையாக புறக்கணிப்பது நமது குழந்தைகள் பாதுகாப்பு இருக்க ஒரே தீர்வு என இது போன்ற கடுமையான விமர்சனத்தை அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் மோகன். சென்னையில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை மேற்கோள் காட்டி திமுகவை அகற்றுவதே குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரீஷ்.